இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் நிஜமாகவே இந்த ராஜி ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா, அதாவது ஒரு நம்பக்கூடாத ஒரு ஆளை நம்பி இந்த வீட்டை விட்டு கிளம்பி ஓடி போய் அவங்க கல்யாணத்தை நிறுத்திடணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவன் மனம் கவர்ந்த கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனாங்க. அவர் பார்த்தா கல்வனாக இருக்கார், சரியான திருட்டு பயலாக இருந்து பணத்துக்காக தான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டும் போயிட்டார். நடுரோட்டை தள்ளி விட்டும் போயிட்டார். இதுக்கு பிறகு தான் தன்னுடைய அத்தை குடும்பத்தை பார்த்து இத்தனை வருஷமாக பேசாமல் இருந்த அத்தை குடும்பத்தில் திடீர்னு அக்கறையும் பாசமும் பொத்துக்கிட்டு நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன், நீ செத்துருவேன், அதனால நான் என்ன சொல்கிறேன், எங்கள் அண்ணனுங்களுக்கும் அவமானம் ஆகிடும், அதனால நீ என்ன பண்ணிப்ப, என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு காலேஜ் படிச்சுட்டு இருந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மூத்த பையன் இருக்கும்போது அட்லீஸ்ட் மூத்த பையனை கால் பண்ணி வர வச்சிருக்கலாம். சரணாடே இங்கே வாடா, கொஞ்சம் உடனடியாக வாடா திருச்செந்தூருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்துருக்கலாம். யாருக்கும் காதும் வச்ச மாதிரி யாருக்கும் தெரியாமல் வேற ஒரு பிரச்சனை நீங்கள் வாடான்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் அங்கனக்குள்ளே இருந்தாருன்னு கதிரை போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் சரவணனோட வாழ்க்கையை இங்கே எடுத்து விட்டு அவருக்கு பொண்ணு கிடைக்காம அவருக்கு குழந்தையே பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட அச்சித்தப்பாலாம் ஊரெல்லாம் பரப்பி விட்டு இருக்கிற எல்லா மகா மட்டமான விஷயங்களும் நடக்கிறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா கோமதி தான். இந்த கோமதி இவ்வளோத்தையும் பண்ணிட்டு கடைசியில் விடுங்க நம்ம பையன் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு பாண்டியன் கிட்ட கதிரை பற்றி பேசிட்டு இருக்காங்க. கதிர் என்னங்க தப்பு செஞ்சான், உங்களுக்கு பிள்ளையா பிறந்தா தான் தப்பு, அவன் காலில் விழுந்து கெஞ்சி கதறி கூப்பாடு போட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதே நமக்கே கடுப்பாக இருக்குது. இப்போ இது ராஜிக்கும் ஒரு பக்கம் எரிச்சலாக தான் இருக்குது. ஏன்னா சரி ராஜி நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அந்த நகை பணத்தையாச்சும் எப்படியாவது மீட்டு எடுத்துகிட்டு கொடுத்தாச்சு அவன் மேலே அது திருட்டு படி போகும்னு பார்க்குறாங்க. இல்லை அப்படின்னா பாண்டியன்கிட்டயாச்சும் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தா அதையும் கெடுத்து விட்டாங்க. சொல்ல போகும்போது கதிர் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி தான் பண்ணுவேன், நீங்கள் யாரும் கேட்காதுன்னு கத்திட்டு போனார். இன்னொரு பக்கம் மீனாவும் வேற கோமதியை நம்ம அத்தையை நினச்சி பார்த்தியா, அத்தையோட வாழ்க்கை என்ன வருது, அத்தைக்கும் மாமாவுக்கு எல்லாம் சண்டையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி 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 சொல்ல விட மாட்டுறாங்க. என்ன தாண்டா பண்ணுறது, நம்ம ஒழுங்காக நடந்தாலும் நம்ம முறைச்சிக்கிட்டே இருக்கான், எப்போ பார்த்தாலும் உருளே இருக்கான், இவன் ஒருத்தன் குரங்கு குட்டியாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டே இருக்காங்க. அவங்க அந்த கோபத்துக்கெல்லாம் சேர்த்து விளைவாக தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ப்ரோமோரை வெடிச்சிடுறாங்க. எல்லாத்தையும் இப்போ பார்த்துட்டே இருந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், எல்லாத்துக்கு பிரச்சனைக்கும் காரணம் இந்த கல்யாணம் தான் அப்படின்னு இவர் பேச எல்லாம் ஒன்னால தான் அப்படின்னு கதிர் பேச என்ன எல்லாம் என்னால் தான், நான் மட்டும் இந்த கல்யாணம் வேணும்னு கேட்டேன்னா நான் பேசாமல் தானே இருந்தேன், ஏன்னா சும்மா நான் கல்யாணம் வேணாம் தான் இருந்தேன், நீ எந்த அளவுக்கு வெறுப்போடு இருக்கே அதே மாதிரி தான் நானும் வெறுப்போட இருக்கேன், உங்கள் அம்மா தான் கல்யாணத்தை பண்ணி வச்சது அப்படின்னு சொல்ல ஏதோ சண்டை போட்டுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கதவை தட்டின கோமதியை தரதரன்னு கையை பிடிச்சி உள்ளார இழுது, நான் உங்கள்கிட்ட கல்யாணம் கேட்டேனா, ஏன் கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க, நீ செத்துருப்ப, வாழ்க்கை ஃபுல்லாக ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டே இருக்கிறது, நான் பேசாமல் அன்றைக்கே ஒரேடியாக செத்து இருந்திருப்பேன், உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கான் அவங்க பையன் பிள்ளைய அவன் அப்படின்ட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு ப்ராப்பராக ராஜி ஆரம்பத்தில் இப்படி கெத்தாக பேசிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இப்போ கதிருக்கும் ராஜிக்கும் இல்லை இன்னும் சண்டை வேறு நடக்குது. ஏன்னா கதிர் சட்டையெல்லாம் துவைக்காமல் அங்கங்கே போட்டு வச்சிருக்காருன்னு கொமட்டிட்டு வருது அப்படின்றவங்க துவைக்க போக அதெல்லாம் நீயே எடுக்கிற அப்படின்னு உடனே ஒரு வேணா எல்லாத்தையும் களைச்சி விட்டு நீயே போய் அடிக்கிக்கடா அப்படின்னு போர்வையும் களைச்சி விட்டு எல்லாரும் தூக்கி போடுறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள குட்டி குட்டி கலாட்டாக்கள் சண்டைகள்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு திருப்பங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. இப்படி லைவ்லியாக இருந்தால் தான் பார்க்குறது நல்லாயிருக்கும், எப்போ பார்த்தாலும் மூக்க சிந்திட்டே இருக்கிறதுக்குன்னு நமக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.